வெல்கம் டு சாய் பாடசாலை. நான் உங்க கார்த்தி. லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துருந்தோம்? எலக்ட்ரிக் டைபோல்னா என்ன, அந்த எலக்ட்ரிக் டைபோலால கிரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்சியல் லைன்ல எவ்வளோ இருக்கும், ஈக்குவட்டோரியல் பிளேன்ல எவ்வளோ இருக்கும் அப்படி டிஸ்கஸ் பண்ணோம். அதே எலக்ட்ரிக் டைபோல ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும்போது டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அதுக்கான எக்ஸ்பிரஷன் என்னன்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ணோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வர அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூஸா பார்க்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை டச் பண்ணிருங்க. வாங்க இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன். இப்போ என் கையில் ஒரு ராட் இருக்கு, இதில் ஒரு பால் வச்சிருக்கேன். இஸ் இட் மூவ்? இட் இஸ் நாட் மூவிங். இப்போ இது மூவ் ஆகணும் என்ன பண்ணணும்? ஜஸ்ட் ரைஸ். ஒன் சைடு ரைஸ் பண்ண என்ன ஆகுது? பால் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ சிமிலர்லி we can explain concept of physics. இப்போ நம்ம சின்ன பையன்கிட்ட போய் கரண்ட் என்னன்னு கேட்டாங்க, என்ன சொல்லுவோம்? இட்ஸ் அ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு. நம்ம எலக்ட்ரான் சார்ஜ் சொல்றோம். ஸோ ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் தான் நம்ம கரண்ட்னு சொல்றோம். அப்போ சார்ஜ் இது ஒரு மெட்டல் அப்படி கன்சிடர் பண்ணிப்போம். இதுல இதான் எலக்ட்ரான் நம்ம ஜூம் பண்ணி பெருசா வச்சிருக்கோம். ஸோ ஒரு மெட்டல்ல எலக்ட்ரான் இருக்கு. இப்போ எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுமானா ஃப்ளோ ஆகி கரண்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்றது இல்லை. சப்போஸ் if it is it what happen? இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகுது. அப்ப இங்க என்ன சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா there is a potential difference. அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல ஒரு கான்செப்ட் நமக்கு தேவைப்படுது. இப்போ சார்ஜஸ் என்ன பண்ணுது? ஹை பொட்டன்ஷியல் இருந்து லோ பொட்டன்ஷியல் மூவ் ஆகுது. அதை தான் நம்ம கரண்ட்னு சொல்றோம். அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? வாட் இஸ் த பொட்டன்ஷியல்? அதுதான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆல்ரெடி நம்ம சார்ஜ் பத்தி படிக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருந்தோம். அது தட் இஸ் a வெக்டார் குவான்டிட்டி. நம்மளுக்கு தெரியும் ஒரு சார்ஜ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பிளைன் பை யூனிட் சார்ஜ் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதை விட சிம்பிள் மெத்தடா நம்ம என்ன பண்ணலாம்? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணலாம். எதுக்கு? சார்ஜோட அந்த கேரக்டரிஸ்டிக்கை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. அதுக்காக நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பார்க்க போறோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பார்க்க முன்னாடி இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு என்னன்னு பார்க்க போறோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஆல்ரெடி இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கோம். பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன சொல்லுவோம்? ஜெனரலி நம்ம பொசிஷனால கிடைக்கக்கூடிய எனர்ஜி. எஸ் அப்கோர்ஸ். அதாவது எங்க மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா due to conservative force. நம்ம 11th 6th லெசன்ல படிச்சிருப்போம். Gravitational force is a conservative force. Conservative force தெரியும்ல? It is independent of the path followed by the object னு சொல்லிருக்கோம். So it is dependent on the initial and final position. ஒரு உதாரணத்துக்கு நம்ம கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பத்தி பேசுவோம். இதான் நம்ம கிரவுண்ட். இந்த கிரவுண்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஏற்பட கிராவிடேஷன் ஃபீல்ட் டவுன்வர்டா இருக்கும். இந்த டவுன்வர்ட் கிராவிடேஷன் ஃபீல்ட் ஆப்போசிட்டா என்ன பண்றேன்? இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு போய் இங்க வச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன். இந்த ரெண்டு இடத்துல இதுக்கு ஒரே எனர்ஜியா இருக்குமா? ரெண்டு பொசிஷன் இருக்கு, ரெண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. பட் தேர் இஸ் a difference in potential energy. அப்ப பொசிஷனை பொறுத்து பொட்டன்ஷியல் எனர்ஜி மாறுது. இங்க ஒரு எனர்ஜி இருக்கு, இங்க ஒரு எனர்ஜி இருக்கு. இங்க எனர்ஜி எப்படி ஸ்டோர் ஆனிச்சு? எக்ஸ்ட்ரா எனர்ஜி எங்க இருந்துச்சு? I do the work done against the gravitational field. அந்த ஒர்க் டன் தான் என்னவா ஸ்டோர் ஆயிருக்கு? இங்கே எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கு. தட் இஸ் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ சிமிலர்லி இங்க என்ன பண்ண போறோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. ஸோ அதை நம்ம பார்க்க போறோம். அதே பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜியா பார்க்க போறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ லெட் அஸ் கன்சிடர் த சார்ஜ் which is kept in the origin. ஒரு ஆரிஜின்ல ஒரு சார்ஜ் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கோம். இதை சுத்தி இருக்கு என்ன இருக்கும்? கண்டிப்பா it has some electric field. ஸோ இந்த சார்ஜ்ல இருந்து பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்குவோம். ஸோ ஆர்ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு, பிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ நான் டேக் த another test charge q dash. it is also the positive charge. இப்போ இந்த சார்ஜை இங்கேருந்து ஆர்ங்கிற பாயிண்ட்ல இருந்து பிங்கிற பாயிண்ட் நான் நகர்த்தணும். இது பாசிட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப என்ன இருக்கும்? there is a repulsion. ஸோ இந்த ரிப்பல்ஷனுக்கு அகைன்ஸ்டா ஆர்ல இருந்து பிங்கிற பாயிண்ட்க்கு நான் எடுத்து வரதுக்கு என்ன பண்ணணும்? we should done some work done. இங்க எடுத்து வர கண்டிப்பா ஒரு ஒர்க் டன் பண்ணணும். ஓகே, அந்த ஒர்க் டன் என்ன பண்ணும் அப்படிங்கிறீங்கன்னா இங்க ஒரு எனர்ஜியா ஸ்டோர் ஆகும். எப்படி ஒரு பொருளை கீழே இருந்து ஹைட் எடுத்து வரும்போது ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஆனிச்சு, அதே மாதிரி ஒரு சார்ஜை ஆறுங்கிற பாயிண்ட்ல இருந்து பிங்கிற பாயிண்ட் எடுத்து வரும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறீங்கன்னா அங்கே எனர்ஜியா ஸ்டோர் ஆகும். அந்த எனர்ஜியை கண்டுபிடிச்சாதான் நம்ம பொட்டன்ஷியல் என்னன்னு சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த எனர்ஜி என்னன்னு ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ எனர்ஜினா என்னது? அந்த ஒர்க் டன். ஸோ இப்போ இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்றாங்க? இப்படி நம்ம கொண்டு வரும்போது we should bring the charge constant velocity. கான்ஸ்டன்ட் ஏன் பின்னாடி சொல்றேன். ஸோ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் பண்ணி கொண்டு வரோம். அப்படி கொண்டு வரணும்னா
நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் should be equal to the coulomb force. இங்க coulomb force வருதுல அதுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கணும். என்ன சொல்ல புரியுதுங்களா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? coulomb forceக்கு ஈக்குவலா இருக்கணும். coulomb force ஃபார்முலா நமக்கு தெரியுங்களா? என்ன சொல்லுவோம்? டெஸ்ட் சார்ஜ் இன்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். எஸ் q டாஷ் இன்டு E அப்படின்னு வரும். இங்க நம்ம என்ன பண்றோம்னா கூலும் ஃபோர்ஸுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கு? கூலும் ஃபோர்ஸ் அகைன்ஸ்டா இருக்கனால இங்க மைனஸ் சிம்பலையும் சேர்த்துக்குவோம். நம்ம முன்னாடி டெரிவ் பண்ணிடுறோம். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஏக்கு ஈக்குவலா இருக்கு, மைனஸ் q டாஷ் சிக்கு ஈக்குவலா இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்? எனர்ஜி கண்டுபிடிக்க போறோம். எனர்ஜி கண்டுபிடிச்சா ஒர்க் டன். ஸோ how much of the work is done to bring the charge R to P அப்படிங்கிற பார்க்க போறோம். ஒர்க் டன் ஃபார்முலா என்ன சொல்லுவோம்? எஸ் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட் ஆஃப் dr வெக்டார். ஓகேங்களா? இங்க எங்க எடுத்து போனோம்? ஆர்ங்கிற பாயிண்ட்ல இருந்து Pங்கிற பாயிண்ட்டுக்கு எடுத்து வந்திருக்கோம். அதுக்கான ஒர்க் டன் தான் இது. ஓகே, அப்படி நம்ம எடுத்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிடுவோம். ஒர்க் டன்ங்கிறது எனர்ஜி யூன்னு போட்டுருவோம். பொட்டாசியம் எனர்ஜி பற்றி பேசுனாங்க எனர்ஜி யூ. ஓகே, அப்ப இங்க ஒரு எனர்ஜி இருக்கும், இங்க ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும் எக்ஸ்ட்ரா. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க உள்ள ஒர்க் டன் சேஞ்ச் இன் பொட்டாசியம் எனர்ஜிக்கு ஈக்குவல். தட் மீன் இங்க உள்ள எனர்ஜி டெல்பின்னு எடுத்துப்போம். இது வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் த பாத் ஆல்சோ. நம்ம இப்படி எடுத்துட்டு வரலாம், எப்படி வேணா சுத்தி எடுத்துட்டு வரலாம். பிகாஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த பாத், பட் இட் இஸ் டிபெண்ட் அப்பான் த இன்சிடென்ட் ஃபைனல். ஓகே, இப்போ இங்க இதோட எனர்ஜி யூஆர்னு எடுத்துப்போம், இங்க இதோட எனர்ஜி யூபி அப்படின்னு எடுத்துப்போம். அப்ப யூபி மைனஸ் யூஆர் தட் மீன் டெல் யூ அதுதான் இதுக்கு ஈக்குவல், ஒர்க் டனுக்கு ஈக்குவல். அப்ப இதை அப்படியே ஈக்குவல் பண்ணிக்கலாமா? எஃப் பெல்லாம் எடுத்துக்கலாங்க. இன்டகிரேஷன் ஆஃப் ஆர் டு பி எடுத்துக்கிறோம். எஃப் பெல்லாம் எஸ் மைனஸ் கியூ டேஷ் இ வெக்டார் இருக்குமா? இ வெக்டார் டிஆர் வெக்டார். ஸோ இதானது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. இந்த ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணாங்களா? அப்போ டெல் யூ அப்படியே இருக்கட்டும். அந்த கியூ டேஷ் இருக்குல்ல ரைட் சைடில் அதை இங்கே டிமினாமினேட்டர் எடுத்து வந்துருங்க. del u by q dash that is equal to minus e vector dot dr vector. இதோட எனர்ஜி முடிஞ்சிச்சு, அதுதான் நம்ம ஒர்க் டன், அதுதான் எனர்ஜின்னு சொல்லிட்டோம். அப்ப பொட்டாசியம் எனர்ஜி டெஃபினேஷன் இங்கேயே சொல்லிடலாமே. அப்ப பொட்டாசியம் எனர்ஜி என்ன டிஃபைன் பண்ணலாம்? இட் இஸ் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் டு பிரிங் த சார்ஜ் ஃப்ரம் ஆர் டு பாயிண்ட் பி. அது என்ன டெஃபினேஷன்? அதுல இருந்து நம்ம டெல் யூ ஈக்குவல் டு டபிள்யூ எழுதி இந்த ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணிருக்கோம். இப்போ ஒரு புது குவாண்டிட்டி கிடைச்சிருக்கு. இங்க பாருங்களேன், இந்த டெல் யூ எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? கியூ டேஷ் டிபெண்ட் பண்ணிருக்கு. நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம், நம்ம ஒரு விஷயம் செய்யறோம்னா அது டெஸ்ட் சார்ஜ் டிபெண்ட் பண்ணிருக்கோம், சோர்ஸ் தான் டிபெண்ட் பண்ணிருக்கணும். அப்ப இந்த கியூ டேஷ் நம்ம எடுக்கணும். அதனால ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப டெல் யூ பை கியூ டேஷ் இருக்குங்களா, இதுக்கு பதிலாக டெல் வின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்க ஒரு எனர்ஜி இருக்குல்ல, இது ஒரு புது குவாண்டிட்டியா கொண்டு வந்திருக்கேன். அப்ப டெல் யூ பை கியூ டேஷ், அதாவது the change in energy per unit test charge that is equal to del V. ஓகேவா? அதாவது இங்க ஒரு எனர்ஜி இருக்கு, இங்க ஒரு எனர்ஜி இருக்குன்னு சொல்றோம்ல, அதே மாதிரி இங்க ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. என்ன சார் பொட்டன்ஷியலா சொல்லிடுவோம்? இங்க ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு VR, இங்க ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு VP. அதாவது VP மைனஸ் VR that is equal to del V. அது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிருக்காங்க? del U by Q dash க்கு ஈக்குவல். அப்ப del V அப்படிங்கிறது ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். del V ங்கிறது R to P E vector dot D vector. இவன் என்ன போடுங்க? del V தான் போடுங்க. V ங்கிறது பொட்டன்ஷியல் இண்டிகேட் பண்ற ஒரு லெட்டர் தான். இங்க del V போட்டுருக்காங்க. அப்ப என்ன சொல்லலாம்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ். அப்ப R னு ஒரு பாயிண்ட் இருக்கு, P னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ரெண்டுத்துக்குள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன் அது இன்டகிரேஷன் ஆஃப் R to P E vector dot D vector. இங்க அதே டெஃபினிஷன் சொல்லலாமா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சொல்லலாம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் is defined as the work done to bring the charge from R to point P. அங்க சொன்ன அதே சேம் டெஃபினிஷன் தான். எனர்ஜிக்கும் சொன்னோம், இங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொல்லிருக்கோம். இப்ப ரெண்டு பாயிண்ட் நடுவுல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொல்லலாம். இப்ப நான் என்ன பண்றேன்? இந்த Pங்கிற பாயிண்ட் மட்டும் நோட் பண்றேன். அதாவது ஒரு பொருளை கீழே இருந்து எடுத்து மேல வச்சோமா அந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்றோம். சிமிலர்லி இப்ப Pங்கிற பாயிண்ட்ல அங்க மட்டும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சொல்ல முடியுமா? என்ன சொல்ல முடியாது. சோ அங்க என்ன சொல்றோம்? இந்த பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் P VP ன்னு சொல்றோம். So we consider R is infinity. Rங்கிறது இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அங்க உள்ள பொட்டன்ஷியலை நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். R வந்து இன்ஃபினிட்டியா இருக்கு, VR வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? VP ஈக்குவல் அதாவது பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் P ஈக்குவல் டு மைனஸ் R பதிலா நம்ம பண்ணோம் இன்ஃபினிட்டி, எஸ் இன்ஃபினிட்டி டு அட் பாயிண்ட் P ஃபார்ம் நல்லது E வெக்டார் டாட் D வெக்டார். So this is a expression for the potential at point P.
ஏதோ ஒரு பாயிண்ட் பில ஒரு சார்ஜால எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கும் அதுக்கான எக்ஸ்பிரஷன். ஸோ இதுல இருந்து பொட்டன்ஷியல் டெஃபினிஷன் சொல்லலாமா? அதாவது பொட்டன்ஷியல் இஸ் டிஃபைன்ட் as the work done by the force, external force to bring the positive charge from infinity to that point P with the constant velocity in the electric field. அப்படி பெரிய டெஃபினிஷனா சொல்லிடுறாங்க. என்ன சொல்றோம் புரியுதுங்களா? பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு சார்ஜ் இருக்குன்னா அந்த சார்ஜ்ல இந்த பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட்ல எவ்வளவு பொட்டன்ஷியல். நான் இதுக்கு அகைன்ஸ்டா ஒரு பொருள் எடுத்துட்டு வந்து வைக்கணும், ஒரு சார்ஜ் எடுத்துட்டு வந்து வைக்கணும்னா எவ்வளவு ஒர்க் செலவு பண்றோமோ அந்த ஒர்க்கை தான் நான் என்னன்னு சொல்றேன், பொட்டன்ஷியல் சொல்றேன். எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கும், சிமிலர்லி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்ங்கிறது ஆல்சோ ஒரு ப்ராப்பர்ட்டி தான். அதாவது கரண்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட்ல இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்றோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு சிமிலர்லி let us consider the point charge which is in origin ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு, அது வந்து Pங்கிற ஒரு பாயிண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு என்ன டெஃபினேஷன் சொன்னோம், இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ் இருந்து ஒரு சார்ஜ் என்ன பண்றோம், கியூடாஸ்ங்கிற சார்ஜை இந்த பாயிண்ட் கொண்டு வர தேவையான ஒர்க் டன் அப்படின்னு சொன்னோம். அதை கூட டெரிவ் பண்ணி கூட எழுதி வச்சிருக்கோம். ஸோ பொட்டன்ஷியல் at பாயிண்ட் P equal to minus integration of E vector dot dr vector. இங்க இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் வந்து அந்த பாயிண்ட் Pக்கு எடுத்துட்டு வரதுக்கு தேவையான ஒரு டன், அதுதான் பொட்டன்ஷியல். E அப்படிங்கிறது என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த பாயிண்ட் சார்ஜ்ல இங்க எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் நமக்கு தெரியும், 1/4πε0 q by r square r cap அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவாங்களா, அப்ப Vp equal to மைனஸ் E யோட வேல்யூ 1/4πε0 அதான் சப்ஸ்டிட் பண்ணுவோம், கான்ஸ்டன்ட் தான் வெளில எழுதலாம். 1/4πε0 இன்டகிரேஷன் ஆஃப் q by r square r cap dr vector. dr vector இருக்குல்ல, ஒரு வெக்டர்னா ஒரு மேக்னிட்யூடும் யூனிட் வெக்டர் சேர்ந்துக்கலாம். அப்ப dr வெக்டருக்கு பேர் என்ன எழுதலாம், dr into r cap அப்படி எழுதலாம். இங்க அடிச்சு எழுதிருமா, dr வெக்டருக்கு பதிலா r cap into dr அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ r cap dot r cap யூனிட் வெக்டர் டாட் ப்ராடக்ட் என்ன வரும், 1. வெரி குட். இப்போ Vp equal to minus 1/4πε0 இன்டகிரேஷன் ஆஃப், அது லிமிட் எழுதுங்க, இன்ஃபினிட் டு P q by r square into dr அப்படின்னு இருக்கு. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணி எழுதலாமா, q is also the constant, அதை கூட வெளில எடுத்து எழுதிடலாம். இப்போ 1/r square dr அதை இன்டகிரேட் பண்ணா வரும், இன்டகிரேஷன் ஆஃப் 1/r square dr இருக்கு. r square மேல எடுத்து பண்ணா என்ன வரும், r square மேல எடுத்து போனா r power -2 dr இருக்கு. அது x power n dx ஃபார்மேட் இன்டகிரேட் பண்ணா வரும், x power n plus 1 divided by n plus 1. அப்ப r -2 plus 1 என்ன வரும், r -1 இன்டகிரேட் பண்ணா வருது r -1 divided by -1. மைனஸ் அப்படியே இருக்கட்டும், r power -1 என்ன சொன்னா -1. ஜஸ்ட் இன்டகிரேஷன் ஆஃப் 1/r square dr இன்டகிரேட் பண்ணா வருது -1/r. அங்க சப்ஸ்டிட் பண்ணலாமா, அப்ப Vp that is equal to q/4πε0 இதை பண்ணா அந்த -1/r ஆல்ரெடி மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்போ 1/r ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுனால 1/4π q/r அப்படின்னு. Are you getting it? So this is the expression for the electric potential due to the point charge at the point P. ஒரு பாயிண்ட்ல இவ்வளவு பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன இருந்துச்சு, q/r ஸ்கொயர் இருந்துச்சு, இங்க q/r வந்துருக்கு, அதுதான் இவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணி இருக்கும். So this is the expression. So இதுல இருந்து என்ன பாயிண்ட்லாம் நம்மளால அனலைஸ் பண்ண முடியுதுன்னு பார்க்குறோம். ஆஸ்பெக்ட்னு சொல்லாம நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்குறோம். இப்போ Q இருக்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துமே. சப்போஸ் சார்ஜ் இஸ் பாசிட்டிவ், V எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட்ல தானே இருக்கும், கிரேட்டர் தேன் 0 அப்படி எழுதுறோம். சப்போஸ் நெகட்டிவ் ஆன்சர் என்ன வரும், ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல தான் வரும், -1/4 அடிக்கிறோம். அப்போ V less than 0. பாசிட்டிவா இருந்தால் கிரேட்டர் தேன் 0வா இருக்கும், லெஸ் தேன் இருந்தால் மைனஸா இருந்தால் லெஸ் தென் 0வா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ என்ன பாத்தீங்கன்னா சார்ஜ் டைரக்ட்லி போஸ்டா இருக்கா, அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கும் போது சார்ஜ் எடுத்துவோம். அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ப ஆருக்கு எப்படி இருக்கு, டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்சிவ் ஆப்போசிட்டா இருக்குன்னு சொல்றோம். சப்போஸ் பாசிட்டிவ் சார்ஜா இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகுது, டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ், பொட்டன்ஷியல் என்ன ஆகும், டிகிரீசஸ். 0 போக போக பொட்டன்ஷியல் குறைஞ்சிட்டே போகும், யாருக்கு, பாசிட்டிவ் சார்ஜுக்கு மட்டும். சப்போஸ் நெகட்டிவ் சார்ஜா எடுத்துட்டோம்னா இது மைனஸ் ஆயிரும். அப்ப அப்படியே ஆப்போசிட்னு அர்த்தம். நெகட்டிவ் சார்ஜ் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா
பொட்டன்ஷியலும் இன்க்ரீஸ் ஆகும். எதுக்கு? நெகட்டிவ் சார்ஜுக்கு. ஓகேங்களா? அப்படி டயக்ராம் கூட வந்து காட்டலாமே. சப்போஸ் பாசிட்டிவ் சார்ஜ் 3 பாயிண்ட் எடுத்துப்போம். PQR PQRனு எடுக்கிறோம். இதில் VP VQ VR 3 பாயிண்ட் உள்ள பொட்டன்ஷியல். அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் நான் சைமல்டேனியஸாக இண்டிகேட் பண்ணுறேன். ஓகே, VP VQ VR. பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னு வச்சுப்போம். போக பொட்டன்ஷியல் என்ன ஆகும்? டிகிரி சைடே போவோம். இப்போ VP தான் இருக்குல்ல அதிகம், VQ கம்மி, VR வந்து ரொம்ப கம்மி. அதே நெகட்டிவ் சார்ஜ் கேஸில் போக இன்க்ரீஸ் ஆகுது. டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ VP தான் இருக்குல்ல கம்மி, VQ அதிகம், VR அதிகம். ஓகே, இப்போ நம்ம கிராவிடேஷன் கான்செப்ட் போயிடுவோம். இப்போ இடத்துல ஒரு பொருள் என்ன பண்ணும்? ஹை கிராவிடேஷன் பொட்டன்ஷியல்லேருந்து என்ன லோ கிராவிடேஷன் பொட்டன்ஷியலுக்கு நகரும். ஒரு பொருளை டக்கில வந்து டியூ டு கிராவிடேஷன் ஃபீல்ட் ஹைலேருந்து லோவுக்கு நகருது அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் இங்கே என்ன சார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா எங்கே நகருதுன்னு கேட்டிங்கன்னா ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் அப்படிங்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இங்கே கொண்டு போய் பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுருங்க. ப்ளஸ் என்ன ஆகும்? அது ரிப்பல் பண்ணுமா? இப்போ ப்ளஸ் சார்ஜ் எங்கே போகுது பாருங்க, ஹைலேருந்து அப்படியே லோவுக்கு போயிட்டே இருக்கு. சரிங்களா? அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுது? ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு நகருதுன்னு சொல்கிறோம். சப்போஸ் நெகட்டிவ் சார்ஜை கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ என்ன ஆகும்? இது லோ பொட்டன்ஷியல்லேருந்து ஹை பொட்டன்ஷியலுக்கு நான் நகருதுங்கிறத இந்த பாயிண்ட் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, ஸோ இப்படி தான். இப்போ இதெல்லாம் பேசிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் த சார்ஜஸ் பொட்டன்ஷியல். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நெகட்டிவ் சார்ஜஸ் என்ன பண்ணுது? லோ பொட்டன்ஷியல், ஹை பொட்டன்ஷியல். இப்போ நிறையா எலக்ட்ரான் சேர ஒரு பிளேட் இருக்கு, நிறைய எலக்ட்ரான் சேருது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ என்ன பண்ணோம்? டியூ டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இட் மூவ் ஃப்ரம் லோயர் டு ஹையர். அப்படியே என்னாகும்? நகர்ந்து போகும். அதான் ஹை பொட்டன்ஷியல் டு லோ சொன்னோமே. சார்ஜ் என்ன பண்ணும்? ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியல் போகும்னு சொன்னோம். எது? கரண்ட் ஃப்ளோ வந்து ஹை பொட்டன்ஷியல் லோ பொட்டன்ஷியல் இருக்கும். சார்ஜ் என்ன பண்ணும்? தட் மீன் எலக்ட்ரான் லோ பொட்டன்ஷியல்லேருந்து ஹை பொட்டன்ஷியல். கரண்ட் சார்ஜ் ஃப்ளோ எலக்ட்ரானும் ஆப்போசிட் டைரக்ஷன். அதையும் நம்ம தெரிஞ்சு. ஓகே, பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம என்ன தெரிஞ்சோம்? ஒரு பாயிண்ட் சார்ஜில் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கும்? V = 1/4πε0 Q/R அப்படின்னு சொல்றோம். சப்போஸ் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் நிறைய சார்ஜஸ் என்ன பண்ணிடும்? எல்லா பொட்டன்ஷியலும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே தானே? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். ஒரு டைபோலால எவ்வளவு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போறோம். லைக் ஆஸ் யூசுவல் எப்பொழுதும் சொல்றதா, லெட் அஸ் கன்சிடர் த எலக்ட்ரிக் டைபோல் AB. ஸோ AB அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் டைபோலை கன்சிடர் பண்ணிக்கிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான். மிட் பாயிண்ட் O அதாவது மைனஸ் கியூ பிளஸ் கியூவும் விச் இஸ் செப்பரேட்டட் 2a டிஸ்டன்ஸ். இருந்து இருக்கு A, இருந்து இருக்கு A. டைபோல் மூமெண்ட் எந்த டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? மைனஸ் கியூ டு பிளஸ் கியூ. அதையும் நோட் பண்ணி வச்சுப்போம். P vector. Okay, let us consider the point P which is at a distance R from the midpoint O. O இருந்து R distance P ங்க பாயிண்ட் கன்சிடர் பண்ணிட்டோம். இந்த பாயிண்ட் P பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து R1 டிஸ்டன்ஸ்ல இருக்கு, நெகட்டிவ் சார்ஜஸ்ல இருந்து R2 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இங்க சர்டன் ஆங்கிள் இருக்கதா நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இங்க தீட்டா இருக்கும். அப்ப இங்க ரிமைனிங் ஆங்கிள் வருது. எஸ், டோட்டலா 180 தீட்டா மைனஸ் பண்ணுவீங்க. ஸோ 180 மைனஸ் தீட்டா. ஸோ இவ்வளவு அனலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நார்மலா ஒரு சார்ஜ்னா சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம் அந்த ஃபார்முலா வச்சு. இப்போ என்னது? டைபோல் ரெண்டு சார்ஜோட எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலும் கான்ட்ரிபியூட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? வாட் இஸ் பொட்டன்ஷியல் டியூ டு பிளஸ் கியூ. V1 எடுத்துக்குமா? ஸோ V1 புக்கில் கொடுத்து நம்ம எடுத்துப்போம். வாட் இஸ் பொட்டன்ஷியல் டியூ டு பிளஸ் கியூ? என்ன மாறும்? எஸ், அங்கே உள்ளது அப்படியே எழுதி எழுதுதான். 1/4π Q by டிஸ்டன்ஸ் R1 எடுத்துமா? R1. ஓகே, அடுத்தது V2 பொட்டன்ஷியல் டியூ டு மைனஸ் கியூ. மைனஸ் கியூல எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கும்? இது 1/4π மைனஸ் கியூ மைனஸ் மைனஸ் கியூ பை R2. அப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் என்ன பண்ணணும்? ரெண்டுலையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ரெண்டுலையும் 1/4π காமன் ஃபேக்டர். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? பேலன்ஸ் வந்து Q/4π எடுத்துக்கலாம். Q/4π காமன் ஃபேக்டர் வெளில எடுத்துட்டோம். பேலன்ஸில் 1/R1 மைனஸ் 1/R2. ஓகே, ஸோ இவ்வளோதான் வேல்யூ முடிஞ்சிச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறோம்? இன்னும் ஷார்டன் பண்ணுறோம். இப்போ R1 இருக்கு, R2 இருக்கு, அந்த வேல்யூவை டிட்டர்மின் பண்ணி எழுதுறோம். R1 இந்த டிஸ்டன்ஸ், R2 இந்த டிஸ்டன்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொசைன் லாவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கொசைன்லாம் நம்மளுக்கு தெரியும், சின்ன கிளாஸில் படித்ததான். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா ரெண்டு பேஜோட வேல்யூ ஒரு ஆங்கிளோட வேல்யூ கொடுத்தா ரிமைனிங் பேஜை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷன். சப்போஸ் இதில் ட்ரையாங்கிள் BOP எடுத்துப்போம். இங்கே ப்ரெடிக்ட் பண்ணியுமா? ட்ரையாங்கிள் BOP இதில் R1 ஸ்கொயர்
ட்ரையாங்கிள் ஈக்கு கொசைன் நமக்கு தெரியும். இந்த பேஜோட ஸ்கொயர் எப்படி இருக்கும்? R1 ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2RA காஸ் தீட்டா. இது கொசைன் லா. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல அந்த R ஸ்கொயர் இருக்குல்ல, அதை அப்படியே வெளில எடுத்துருவோம். R ஸ்கொயர் வெளில எடுத்தா என்ன வந்துடும்? ஃபர்ஸ்ட் 1 இருக்கும். R ஸ்கொயர் இல்லை, இப்போ என்ன பண்ணும்? R ஸ்கொயர் டிவைட் பண்ணி A ஸ்கொயர் பை R ஸ்கொயர் மைனஸ் 2. R தான் இருக்கு. R ஸ்கொயர் எடுத்துட்டா என்ன பண்ணும்? இதே மாதிரி 2R ஆல் டிவைட் பண்ணி நமக்கு தெரியும் 2A by R cos theta அப்படின்னு நமக்கு ஈக்குவேஷன் இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் R1 ஸ்கொயர். இப்போ என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஆரோட வேல்யூ இருக்குங்களா, இந்த பாயிண்ட் மிட் பாயிண்ட்லேருந்து பாயிண்ட் உள்ள டிஸ்டன்ஸ், அந்த ஆரோட வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம். எதை விட? இந்த டைபோல் நடுவில் டிஸ்டன்ஸோட கம்பேர் பண்ணுது. ஸோ எவ்வளோ கம்பேர் பண்ணணும்? ஆரோட வேல்யூ ரொம்ப அதிகம். அது ரொம்ப அதிகம்ங்கிறனால இந்த வேல்யூ என்ன பண்ணிடும்? ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். என்ன பண்ணுற அதிகம்ல, டோட்டல் வேல்யூ ரொம்ப லெஸ்ஸராக இருக்கும். ஸோ இட் இஸ் நெக்லிஜிபிள். ஸோ பேலன்ஸோட மட்டும் எழுதிக்கிறோம். R1 ஸ்கொயர் R ஸ்கொயர் 1 மைனஸ் 2A cos theta அப்படின்னு இருக்கு. இப்போ ஸ்கொயர் ரெண்டு சைடு என்ன பண்ணுறோம்னா ரூட் எடுக்கிறோம். அப்படி ஏன்னா R1 வேல்யூ தான் R1 ஸ்கொயர்ல இருக்கீங்க. ஓகே, இப்போ ரூட் எடுக்கிறோம். R1 ஸ்கொயர் R1 ஆயிரும், R ஸ்கொயர் R1 ஆயிரும். இங்கே அப்படியே ரூட் எடுத்துக்கலாமா? 1 மைனஸ் 2A by R cos theta ஹோல் பவர் 1/2. ஓகே, இப்போ நம்ம இங்கே 1/R1 இருக்கா, இது R1 தான் இருக்கு. அப்போ ரெசிப்ராக்கல் எடுத்துப்போம். 1/R1 இந்த ரெசிப்ராக்கல் எடுங்க. 1/R 1 மைனஸ் 2/R cos theta, அதாவது கீழே வந்து மைனஸ் 1/2 ஆயிரும். அவ்வளோதான். என்ன எழுதுன்னு புரியுதுங்களா? அப்படியே தலைக்கீழ எழுதி வச்சுட்டேன் ரெசிப்ராக்கெல்லாம். இந்த ஈக்குவேஷன் வந்திருக்கு. இப்போ இதையுமே பார்த்தீங்கன்னா இது என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா 1 plus x whole power n பைனாமியல் தியரம் படிச்சுக்கோமா நம்ம. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. அது எந்த கண்டிஷன்ல? R வெரி வெரி கிரேட்டர் than A. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கனால நம்ம என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இந்த பைனாமியல் தியரத்தை அப்ளை பண்ணலாம். ஸோ 1 plus x whole power n இதை ஷார்ட்டாக இதுக்கு ஈக்குவல் 1 plus nx. இதுக்கு அடுத்த டேர்மும் ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூஸ், அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் என்ன வரும்? இந்த பாயிண்ட் இது வரும், A ஸ்கொயர் பை R ஸ்கொயர் A by Rலாம் வரும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஸ்மாலர் வேல்யூங்கிறத அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ 1 plus x whole power n equal to 1 plus nx. சிம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ இது 1 plus x பவர் n. இப்போ என்ன வரும்? n முன்னாடி மல்டிப்ளை பண்ணி எடுக்கலாம். ஆனால் என்ன வருங்க? 1/R1 equal to 1/R 1 முன்னாடி கொண்டு வாங்க. மைனஸ் 1/2. அப்போ 2 கேன்சல் ஆயிரும், மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ 1 plus A by R cos theta. இதுதான் என்னங்க கஷ்டப்பட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/R1க்கான எக்ஸ்பிரஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். Similarly, we can predict the 1/R2 value from the triangle AOP. AOP triangle யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாமா? நம்ம R2 வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பட் சின்ன வித்தியாசம் என்னது? தீட்டா கூட 180 மைனஸ் தீட்டா எடுத்துரும். இந்த தீட்டா இருக்குல்ல, 180 மைனஸ் தீட்டா எடுத்துட்டு இது ப்ளஸ் ஆயிரும். இப்போ ப்ளஸ்ல எடுத்துக்கலாம், மைனஸ்னா மாத்திட்டே இருந்தா இந்த இடத்துல என்ன வரும்? சிமிலர்லி 1/R2 equal to 1/R 1 மைனஸ் A by R cos theta. அவ்வளோதான், ரொம்ப ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. ப்ளஸ்ஸாக உள்ளது மைனஸ் வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணலாம்? இதை கண்டுபிடிச்சா சிமிலர்லி போட்டு எழுதிடலாம், இல்லைன்னா டெரிவ் வேணாலும் பண்ணி காட்டலாம். இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் எழுதி அப்படியே டெரிவ் பண்ணினா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம்? 1/R1 வேல்யூயும் 1/R2 வேல்யூயும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். இதை ரப் பண்ணிட்டு இங்கே எழுதலாமா? ஓகே, V equal to Q pi 4 pi epsilon r. என்ன பண்றோம்? 1/R1 வேல்யூ 1/R2 வேல்யூ எழுதுறோம். அதனால ரெண்டுத்துல காமன் ஃபேக்டர் என்ன இருக்கு? 1/R இருக்குங்களா, அதை வெளில எடுத்து காமனா எழுதுறோம். 1/R. ஸோ பேலன்ஸ் மட்டும் எழுதுறோம். அது பேலன்ஸை எழுதும் போது 1 plus A by R cos theta மைனஸ் ஆஃப் 1/R2. அப்ப என்ன வரும்? -1 மைனஸ் மைனஸ் பிளஸ் A by R cos theta. ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா 1/R காமனா இருக்கு எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன்ல 1 +1 -1 கேன்சல் ஆயிரும். A by R cos theta A by R cos theta. அப்ப என்ன வரும்? 2A by R cos theta. ஃபார்ம் என்ன வரும்? Q by 4 pi epsilon r 2A by R cos theta அப்படின்னு வரும். இங்க வர ஒரு R இருக்கு பாருங்க வெளியிலே. இங்க ஒரு R வெளில வருது, இங்க ஒரு R இருக்கு. அப்ப R ஸ்கொயர். ஓகே, Q2A cos theta by this one இருக்கு. இப்போ Q into 2 எங்க பார்த்த மாதிரி இருக்குங்க? எஸ், ஆப்வியஸ்லி இட் இஸ் a dipole P vector. P ன்னு சொல்லிக்கலாம், dipole moment.
v equal to q into 2a பதிலா என்ன பண்ணலாம் p எடுத்துக்கலாம். p cos theta divided by 4 pi epsilon r square அப்படிங்கறத எழுதிக்கிறோம். இப்போ இந்த p cos theta இருக்குல்ல இதுக்கு பதிலா நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு p vector dot r cap p vector dot r vector dot product அப்ப என்ன வரும் p r cos theta எழுதிக்கலாமா அப்படி? எஸ். இப்போ இந்த r வெக்டார் இருக்குல்ல இந்த r வெக்டாரை ஒரு வெக்டார்னால மேக்னிட்யூட் இன்டு பொசிஷன் வெக்டார் தான். இந்த r வெக்டார் பதிலா r இன்டு r கேப் எழுதலாமா? ரைட் தானே அப்படி எழுதலாம்? எஸ். அப்ப r ஐயும் r ஐயும் கேன்சல் பண்ணிடுங்க. p cos theta is equal to p vector dot r cap. ஓகே அப்படியே எழுதிக்கலாம். p equal to கம்னா p cos theta என்ன எழுதிக்கலாம்? p vector r cap by 4 pi epsilon r square இப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. இதான் ஃபைனல் எக்ஸ்பிரஷன். இந்த மாதிரி ஒரு வெக்டார் ஃபார்ம்ல எடுத்து எழுதி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த வீங்கிறது இட் இஸ் a potential which is a scalar quantity அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி இதுல ஏதாவது பாசிபிள் கேசஸ் இருக்கான்னு பார்க்குறோம். நம்ம பாயிண்ட் எங்க எடுத்துட்டோம்? மிட் பாயிண்ட்ல இருந்து இது ஒரு ஆங்கிள் எடுத்துட்டோம். சப்போஸ் நான் மிட் பாயிண்ட் டேக் இந்த ஆக்சியல் லைன் எடுத்துக்கிறோம். அது எங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் சைடு எடுத்துக்கிறோம்னு வச்சுப்போம். ஆங்கிள் என்ன இந்த இடத்துல ஆங்கிள் என்னன்னு தெரியுங்களா? இட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் பொசிஷன் வெக்டார் அண்ட் டைபோல் மூமெண்ட். ஏன்னா பீக்கு வெக்டார் தானே வருது. டைபோல் மூமெண்ட்டுக்கும் அந்த பொசிஷன் வெக்டார் இருக்கும். இப்போ நம்ம இங்க எடுத்துட்டோம்னா ஆங்கிள் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கு 0. அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் தீட்டா ஈக்குவல் டு 0. தீட்டா 0னா காஸ் தீட்டா எவ்வளவுங்க? 1. அப்ப 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் வருது v ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon p by r square. இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க இந்த ஈக்குவேஷன்ல. காஸ் தீட்டா கூட 1 எடுத்துங்க. அந்த ஆன்சர் வந்துரும். சப்போஸ் இந்த பாயிண்ட் p எங்க இருக்கு அப்படினு கேட்டினா நெகட்டிவ் சைடுல இந்த சைடு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படினு கேட்டினா டைபோல் மொமெண்ட் அங்க இருக்கு, பொசிஷன் வெக்டார் இப்படி இருக்கு. அப்ப என்ன வரும்? 180 டிகிரி. எஸ். அப்ப தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்ப காஸ் தீட்டா எவ்வளவு? காஸ் 180 -1. எஸ் -1. அப்ப ஆன்சர் -1 வரும். -1 by 4 pi epsilon p by r square. ஓகே தேர்ட் கேஸ். சப்போஸ் பாயிண்ட் p எக்ஸாக்ட்டா இங்க இருக்குன்னு ஈக்குவேட்டர் லைன்ல இருக்கு. தட் மீன் 90 டிகிரிங்களா? காஸ் 90 எவ்வளவு? தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. காஸ் 90 0. அப்ப பொட்டன்ஷியல் 0 அப்படினு சொல்றாங்க. ஓகே. சோ இப்போ இங்க என்ன தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் டைபோலால எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் அதுக்கான எக்ஸ்பிரஷன் சொல்லிருக்கோம். சோ ஆக்சுவலா பாசிட்டிவா இருந்தா இங்க இருக்கும், நெகட்டிவ் சைடுல எடுத்துக்கிட்டா இப்படி இருக்கும். சப்போஸ் 90 டிகிரில எடுத்துக்கிட்டா இப்படி வேல்யூ இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஓகே. அப்ப நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் தெரியுது, பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல் தெரியுது. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசமா இருக்க முடியும்? இது டியூ டு டைபோல், அதே பாயிண்ட் சார்ஜ். ரெண்டு வித்தியாசம் பாத்தீங்க அப்படிங்கன்னா தட் வேரி வித் 1 by r. பொட்டன்ஷியல் எப்படி டிபெண்ட் பண்ணி மாறுது? 1 by r. அதாவது r-க்கு இன்வெர்ஸ் ஃபோர்ஸ்லா இருக்கு, இங்க r ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ் ஃபோர்ஸ்லா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. வேற ஏதாவது பாயிண்ட் சொல்ல முடியுங்களா? r டைரக்ட் ஃபோர்ஸ்லா இருக்கு, இன்வெர்ஸ் ஃபோர்ஸ்லா இருக்கு, இந்த r ஸ்கொயர் இன்வெர்ஸ் ஃபோர்ஸ்லா இருக்கு. சோ டைபோலை விட இது மோனோபோலை விட தட் மீன் பாயிண்ட் சார்ஜை விட டைபோல் என்ன ஆகும்? சீக்கிரமா rapidly it come to 0 அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிட்டோம்ல, ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு, இந்த பாயிண்ட் சார்ஜ் சுத்தி ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு எடுத்துப்போம். ஒரு டிஸ்டன்ஸ்ல r டிஸ்டன்ஸ்ல இங்க ஒரு இங்க உள்ள பொட்டன்ஷியலும் இங்க உள்ள பொட்டன்ஷியல் அதே மாதிரி இந்த போர்டுக்குள்ள எல்லா டைரக்ஷன்லயுமே சரி r டிஸ்டன்ஸ் எல்லா பாயிண்ட்லயும் எப்படி தான் இருக்கும்? சேம் பொட்டன்ஷியலா தான் இருக்கும். அப்ப பாயிண்ட் சார்ஜ் எப்படி இருக்குன்னு சொல்லலாம்னு கேட்டா பொட்டன்ஷியல் ஸ்பெரிக்கல் சிமெட்ரி. ஸ்பெரிக்கலா நீ எந்த இடத்துல எடுத்தாலும் எப்படிதான் இருக்கு? ஒரே மாதிரியான பொட்டன்ஷியல் தான் இருக்கு. அப்ப ஸ்பெரிக்கலி சிமெட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம் எங்க பாயிண்ட் சார்ஜ்ல. ஆனா டைபோல்ல அப்படி சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பிகாஸ் இட் டிபெண்ட் அப்பான் தி தீட்டா. பொசிஷன் வெக்டார் இருக்கும். ஏன்னா ரெண்டு சார்ஜ் இருக்குல்ல, ஒரு சார்ஜ்னா சிமெட்ரின்னு சொல்லிடலாம், ரெண்டு சார்ஜ்னால சொல்ல முடியல. சோ தீட்டாவை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம தீட்டா பிக்ஸடா வச்சுட்டு இந்த டயக்ராம் சும்மா ரப் பண்ணிடுவோம். -q plus q. இப்போ தீட்டாவை கான்ஸ்டன்டா வச்சுட்டு இந்த பாயிண்ட் பி தீட்டா ஃபிக்ஸடா வச்சுக்கிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படிங்கன்னா ஒரு கோனிக்கல் ஷேப்ல ரொட்டேட் பண்ணோம் அப்படிங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி வருது பார்த்தீங்களா?
இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கும் சேம் பொட்டன்ஷியல் இருக்கும். அதாவது பாயிண்ட் சார்ஜுக்கு ஸ்பெரிக்கல் சிமெட்ரியா இருக்கும். இங்க எப்படி இருக்கு ஒரு கோன் ஷேப்ல இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரிம்ல மட்டும் சேம் பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒரு சார்ஜுக்கு என்ன இருக்கு சுற்றி பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பிளஸ் கியூன்னு ஒரு சார்ஜ் இருக்கு, அது ஒரு ஸ்பியரோட சென்டர்ல இருக்கு. அதாவது நம்ம பிளேஸ் பண்ணி இமேஜின் பண்ணி வச்சுப்போம். இப்போ இதுலேருந்து 6 டிஸ்டன்ஸ் ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். போர்டில் 2 டைமென்ஷன் வர முடியும், 3 டைமென்ஷன் இமேஜின் பண்ணிங்க. ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கு, எல்லா இடத்துலையுமே 6 தான். ஸோ அப்போ 6 டிஸ்டன்ஸ் உள்ள எல்லா இடத்துலையுமே எப்படி தான் இருக்கும் சேம் பொட்டன்ஷியல் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ABCDEF இந்த மாதிரி நம்ம எவ்வளவு பாயிண்ட் எடுத்துட்டாலும் அந்த பாயிண்ட் எல்லாமே எப்படி இருக்கும் சேம் பொட்டன்ஷியல் இருக்கும். அப்ப இந்த சர்ஃபேஸ் என்னன்னு சொல்றோம்னா ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். எல்லா இடத்துலயும் பொட்டன்ஷியல் ஈக்குவலா இருக்கு, அதான் சொல்றோம். ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு எப்படி இருக்கு எந்த ஷேப்ல இருக்கு ஸ்பெரிக்கல் சிமெட்ரி. இந்த ஸ்பியர்ல இன்னொரு டிஸ்டன்ஸ்க்கு இன்னொரு ஸ்பியர், அதே மாதிரி இன்னொரு டிஸ்டன்ஸ்க்கு இன்னொரு ஸ்பியர். இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் சைஸ்ல என்ன இருக்கும் நம்மளுக்கு ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இருக்கும். கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் கான்சென்ட்ரிக் ஸ்பியர்ஸா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும். எந்த ஷேப்ல இருக்கு ஸ்பியர் ஷேப்ல இருக்கு எது ஈக்குவல் சர்ஃபேஸ். சப்போஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து வருது, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்ப இங்க சோர்ஸ்ல இருந்து இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் உள்ள எல்லா பாயிண்ட் எப்படி சேம் பொட்டன்ஷியல் இருக்குமா, அதே மாதிரி இங்கேயும் தான். அதே மாதிரி அப்ப ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பொட்டன்ஷியல் ஈக்குவல் சர்ஃபேஸ் எந்த ஷேப்ல இருக்கு பிளேன் ஷேப்ல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு தெரியுது, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இது ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும். ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு என்ன கன்சிடர் பண்ணீங்கன்னா பிளஸ் கியூன்னு ஒரு சார்ஜ் இருக்கு, அதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு யூனிட் சார்ஜர் கியூ டேஷ்ங்கிற ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை நான் மூவ் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னா நான் பண்ண ஒர்க் டன் டிடபிள்யூ இருக்கு பார்த்தீங்களா. ஒர்க் டன் ஃபார்ம்ல என்னங்க ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ் கியூ டேஷ் இன்டு ஈன்னு தான் சொன்னோம். கியூ டேஷ் வந்து 1 எடுத்துங்க, அப்போ விட்டுருவோம். அப்போ இ இன்டு டிஆர் ஸ்மால் டிசைன் டிஎக்ஸ்னு எடுத்துப்போம். இப்போ டிடபிள்யூட வேல்யூ எவ்வளவு இ இன்டு டிஎக்ஸ் நம்மளுக்கு தெரியும். அந்த ஒர்க் டன் வேல்யூ தான் என்னவா ஸ்டோர் ஆகும், எனர்ஜியா ஸ்டோர் ஆகும். அந்த எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்கும், பொட்டன்ஷியலுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப டிவிங்கிறது இங்க மைனஸ் எடுத்துப்போம். ஏன் மைனஸ் போடுறோம், நம்ம எலக்ட்ரிக் அகைன்ஸ்டா மூவ் பண்ணி கொண்டு வரோம். அப்ப டிவி ஈக்குவல் டு மைனஸ் இடிஎக்ஸ். அப்ப இ ஈக்குவல் டு என்ன வரும் மைனஸ் டிவி பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்றோம். எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டுத்தையும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்றோம். ஓகே, இப்போ Q1 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு. அந்த பாயிண்ட் சார்ஜ்னால அந்த பாயிண்ட் P ல எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கும், எஸ் V ஈக்குவல் டு 1/4πε0 Q by R1. Q1 by R1 எடுத்துக்கும். இந்த டிஸ்டன்ஸ்ல இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். சப்போஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், we bring the another charges to towards Q1. இப்போ இந்த Q1 இருக்குங்களா, இப்போ நான் என்ன பண்றேன் இன்னொரு சார்ஜ் எடுத்துட்டு வந்து பக்கத்துல கொண்டு வரேன் Q2, ஒரு டெஸ்ட் சார்ஜை கொண்டு வரேன் அப்படின்னா அங்க என்ன ஆகும், இதோட எனர்ஜி அதோட எனர்ஜி அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், இந்த சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். மாதிரி டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன் இருக்குது. இப்போ Q1 இருந்துச்சு, அப்போ ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. இப்போ Q2 நான் கொண்டு வந்திருக்கேன், ஈஸியாக கொண்டு வந்துட முடியுங்களா, இட் இஸ் நாட் பாசிபிள். இதுக்கு அகைன்ஸ்டாக நான் ஒர்க் பண்ணி தான் கொண்டு வரணும். நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம், நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஒர்க் டனுக்கான எக்ஸ்பிரஷன் என்னன்னு சொல்லியிருந்தோம், Q இன்டு டெல் வி. அதாவது இப்படி சொல்லியிருப்போம், டெல் யூ பை கியூ டேஷ் தட் இஸ் ஈக்குவல் டு டெல் வி. இதை ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன், டெல் யூ ஈக்குவல் டு கியூ டேஷ் டெல் வின்னு ஒர்க் டனுக்கு ஈக்குவல். அப்போ ஒர்க் டன் எதுக்கு ஈக்குவல், டெஸ்ட் சார்ஜ் இன்டு அதோட பொட்டன்ஷியல். சிம்பிளா இருக்குமா, பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கும், U ஈக்குவல் டு டெஸ்ட் சார்ஜ் கியூ டேஷ் இன்டு வி. சிம்பிளா சொல்லுவோம். நான் என்ன பண்ணியிருக்கேன், Q2 ஒரு சார்ஜை கொண்டு வந்து இந்த பாயிண்ட்ல வச்சிருக்கேன். அப்போ ஸ்டோர் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் எவ்வளவு Q2V. ஓகே, இப்போ விக்கான எக்ஸ்பிரஷன் தெரியும். அப்போ U ஈக்குவல் டு என்ன வரும், Q2 அப்படியே இருக்கும். வியோட வேல்யூ 1/4πε0 Q1 by R1. Q2 மல்டிபிள் அங்கே எழுதிக்கலாங்களா, எஸ். அப்போ Q1 Q2 by R1. என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சார்ஜுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருந்துச்சு, இன்னொரு சார்ஜ் நான் எடுத்துட்டு வந்த பார்த்தீங்களா ஒர்க் டன், அந்த ஒர்க் டன் என்னவா ஸ்டோர் ஆயிருக்கு, இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கு. சப்போஸ் we are bringing the another charges Q3,
ஒரு பாயிண்ட் ரெஃபரன்ஸ் வச்சுமே, இது ஏ, இது பி, இது சின்னு எடுத்துப்போம். ஏபி நடுவில் டிஸ்டன்ஸ் R12 ஏன்னா மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ இப்போ இங்கே இவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ சப்போஸ் நான் பண்ணிக்கிறேன் Q3ங்கிற சார்ஜை சிங்கிற பாயிண்ட் நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன பண்ணணும்? we bring the charge against the potential due to Q1 and Q2. இதோட டாமினேஷன் இருக்கும், இதோட டாமினேஷன் இருக்கும். இதுக்கு அகைன்ஸ்டாக கொண்டு வரணும். இந்த டிஸ்டன்ஸ் R13, டிஸ்டன்ஸ் R14. ஓகேங்களா? சரி, இப்போ நான் கொண்டு வந்த பார்த்தீங்களா Q3. அப்போ அங்கே எவ்வளோ ஒர்க் டன் செலவாயிருக்கும் அப்படிங்கன்னா U equal to Q3 into V. V நான் எத்தனை V? 2 இருக்கும். V due to first charge VQ1 plus VQ2. இப்போ இந்த 2 கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அப்போ டோட்டலாக U equal to என்ன வரும்? Q3 into 1/4 காமனாக தான் இருக்கும். அதை வெளில எழுதுவோம். ஃபர்ஸ்ட் 1/4 எப்சிலான் காமன் ஃபேக்டர் Q3 V1 கிடைச்ச Q1 Q1 by R13 similarly plus Q2 Q3 divided by R23. என்ன சொல்லிருக்கேன்னு தெரியுங்களா? ஒரு சார்ஜ் இருக்கும்போது பொட்டன்ஷியல் மட்டும் இருக்கு, இன்னொரு சார்ஜ் எடுத்து வந்தோடனே பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு. இன்னொரு சார்ஜ் எடுத்து வந்தோடனே இந்த கான்ஃபிகரேஷன் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி. டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன கேட்டீங்கன்னா இதையும் அதே ஆட் பண்ணுங்க. எல்லாத்தையும் 1/4 காமன். ஜஸ்ட் இந்த எனர்ஜி ஆட் பண்ணுங்க. அவ்வளோ டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் இன் த சிஸ்டம் ஆஃப் கான்ஃபிகரேஷன். Q1 Q2 by R12 plus Q1 Q3 by R13 plus என்ன இருக்கு லாஸ்ட் டேர்ம் Q2 Q3 by R23. அதாவது 3 சார்ஜ் இந்த மாதிரி நம்ம கான்கிரீட் பண்ணோம்னா அதில் இவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகும். இவ்வளோ ஒர்க் டன் பண்ணியிருக்கோம், இவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகும். நம்ம எனர்ஜி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மில்லியன் சார்ஜஸ் இருக்கும்போது தான் என்ன ஆகுது? அங்கேயே நிறைய எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. தட் மீன் எனர்ஜி பை சார்ஜ் என்னது? பொட்டன்ஷியல். நிறைய பொட்டன்ஷியல் ஸ்டோர் ஆகுது. பொட்டன்ஷியல் நிறையானா அங்கே இருந்தால் என்ன ஆகுது? ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் நடக்குது. தட் இஸ் அ கரண்ட் அப்படின்னு நம்ம இதில் புரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் வந்து சார் ஃபர்ஸ்ட் Q1 தான் எடுத்தோமா, Q2 தான் எடுத்தோமா, Q3 தான் எடுத்தோமா டவுட் வரும். நம்ம எப்படி என்ன எடுத்தோம்னா, ஏன்னா the work done is independent of the path. Q1 ரெஸ்ட் வச்சு Q2 Q3 நகர்த்தலாம், இல்லை Q3 ரெஸ்ட் வச்சு Q1 Q2 நகர்த்தலாம், இல்லை மூணுமே சைமல்டேனியஸாக கூட என்ன பண்ணலாம் நகர்த்தலாம். எப்படி இருந்தாலும் the same energy is stored in the configuration அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, potential energy due to system of configuration பார்த்தோம். Similarly, we can see potential energy due to electric dipole. நம்ம டைபோல் பார்த்தோம்ல, அந்த டைபோல்னால கூட என்ன ஆகும்? பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். எப்படிங்கிறத பார்ப்போம். Okay, so let us consider the uniform electric field. Uniform electric field இருக்கு. என்ன பண்றோம்? Let us keep the dipole plus q minus q separated by distance which is placed at angle theta dash. Theta அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம். What will happen? Obviously it experiences torque. Torque experience என்ன பண்ணும்? The dipole align with the direction of the field. Yes. அதான் இது வரைக்கும் நம்ம இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபீல்டுக்கு பேரலா அலைன் ஆன டைபோல நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் டார்க் கொடுத்து ஆப்போசிட்டா நம்ம நகர்த்த போறோம். தட் மீன் தீட்டா டேஷ் இனிஷியலா தீட்டா டேஷ் இருக்குன்னு வச்சுப்போம். நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் டார்க் கொடுத்து தீட்டாங்கிற ஆங்கிள் நம்ம அலைன் பண்ண போறோம். அப்ப நம்ம ஒரு டன் கொடுக்குறோமா, அந்த ஒரு டன் என்ன போகுது? எனர்ஜியா ஸ்டோர் ஆகப்படுது. ஸோ வாட் இஸ் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஒரு டன்? இன்டகிரேஷன் ஆஃப் எங்க இருந்து கொண்டு போறோம்? தீட்டா டேஷ் டு தீட்டா. ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம ஃபோர்ஸ்னு சொல்ல இங்க என்னது? டார்க். அப்ப டார்க் இன்டு டி தீட்டா. டி தீட்டா ஒரு ஆங்கிள் கொண்டு போறோம். ஓகே, இந்த டார்க் எக்ஸ்டர்னல் டார்க் ஈக்குவல்னு சொன்னோமா? அப்ப டார்க் ஃபார்முலா என்ன டெரிவ் பண்ணி வச்சிருக்கோம் ஆல்ரெடி. சொல்லுங்க, டார்க் என்ன வரும்? எஸ், பி வெக்டார் காஸ் சி வெக்டார். நம்ம டாட் பண்ணிட்டு இருக்கோம். PE sin தீட்டா டி தீட்டா. ஓகே, இதுதான் ஒர்க் டன். இதுதான் என்ன ஆகுது? அங்க பண்ண ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி, அதாவது சேஞ்சிங் எனர்ஜி. அதுதான் ஒர்க் டன் ஈக்குவல் அப்படின்னு சொன்னோம். அதாவது u ஆஃப் தீட்டாக்கும் u ஆஃப் தீட்டா டேஷ் இருக்குல்ல, அது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் தான் del u. ஓகே, இப்போ இன்டகிரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் தீட்டா டேஷ் டு தீட்டா நோ இன்டகிரேஷன் பண்ண போறோம். ஸோ PE இஸ் அ கான்ஸ்டன்ட். அப்போ PE அப்படியே வச்சுட்டு சைன் தீட்டா பண்ண என்ன வருங்க? எஸ், மைனஸ் காஸ் தீட்டா. அப்பர் லிமிட் என்னது? தீட்டா. லோயர் லிமிட் தீட்டா டேஷ். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாங்களா? மைனஸ் PE அப்படியே இருக்கட்டும். காஸ் தீட்டாவோட மைனஸ் காஸ் தீட்டான்னு இருக்கு. காஸ் தீட்டா மைனஸ் வந்து நம்ம வெளில எடுத்து எழுதிக்குவோம். மைனஸ் PE காஸ் தீட்டா காஸ் தீட்டான்னு இருக்கு. அதனால அப்பர் லிமிட் காஸ் தீட்டா மைனஸ் லோயர் லிமிட் என்னது? காஸ் தீட்டா டேஷ். அது உள்ள மல்டிபிள் பண்ணலாமா? மல்டிபிள் பண்ணும்போது பிளஸ் டேர்ம் ஃபர்ஸ்ட் எழுதுங்க, ரெண்டாவது டேர்ம் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். PE காஸ் தீட்டா டேஷ் மைனஸ் PE காஸ் தீட்டா. இதுதான் என்னது? ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய எனர்ஜி அப்படின்னு சொல்றோம்.
தீட்டா டேஷ் என்ன சொன்னா இனிஷியல் ஆங்கிள். ஸோ இனிஷியலா இந்த தீட்டா டேஷ் மேக்ஸிமம் எடுத்துக்கணும். 90 டிகிரி தான் மேக்ஸிமம். அப்பதான் மேக்ஸிமம் டார்க் நம்ம கொடுக்க முடியும். அப்ப இனிஷியலா தீட்டா டேஷ் 90 எடுத்துக்கோமே. காஸ் 90 எவ்வளோங்க? எஸ் 0. அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆயிடுச்சுன்னா u ஈக்குவல் டு மைனஸ் பிஇ காஸ் தீட்டா. ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்றோம். ஸோ 90 டிகிரி இருந்துச்சா? சப்போஸ் வி ஆர் அலைன் வித் ஆன்டி பேரலல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த ஃபீல்டு இப்படி இருக்கு, இதுக்கு ஆன்டி பேரலல் நான் அலைன் பண்ணிடுறேன். அப்படின்னா தீட்டா ஈக்குவல் எவ்வளவு? 180 டிகிரி. இப்போ காஸ் 180 எவ்வளவு? -1. எஸ். அப்ப u ஈக்குவல் என்ன வரும்? இங்க -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா u ஈக்குவல் டு பிஇ பிஇ. ஸோ இதுதான் மேக்ஸிமம் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த டைபோல். சப்போஸ் என்ன பண்றோம்? we are aligned with the direction of the field. இப்படி அலைன் பண்ணிடுறோம். அப்ப தீட்டா ஈக்குவல் எவ்வளவு? தீட்டா ஈக்குவல் 0 எடுத்துக்கிறோம். அப்ப u ஈக்குவல் 0. அப்ப பேரலல் அலைன் பண்ண எனர்ஜி இருக்காது, ஆன்டி பேரலல் அலைன் பண்ணா மேக்ஸிமம் எனர்ஜி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்றோம். ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரண்ட் வந்து ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் டிராவல் ஆகுது. அப்போ பொட்டன்ஷியல்னா என்னன்னு பார்த்தோம், பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்னன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு சிஸ்டம் ஆஃப் கான்ஃபிகரேஷன் பார்த்துருக்கோம். அப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு டைபோல் பார்த்துருக்கோம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட், டுடே கிளாஸ் இஸ் ஓவர். இந்த கான்செப்ட்லாம் நல்லா திரும்ப திரும்ப ரீட் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.